வணக்கம். இந்த வீடியோவில் 27/5/2026 சற்று முன் 21 மாத நிலுவைத் தொகை தமிழக அரசு ஊழியர்கள் திடீர் அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்ட கால கோரிக்கைகள் மீண்டும் அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டமான OPSஐ மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியர்களுடைய முக்கிய வாழ்வாதார போராட்டமாக மாறியுள்ளது. ஜாக்டோ ஜியோ அமைப்பு தனது 10 முக்கிய கோரிக்கைகளை புதிய தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து அவற்றை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் OPS திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என திமுக அளித்த வாக்குறுதி நிறைவேறாத நிலையில் அதற்கு மாற்றாக TAPS திட்டம் அறிவிக்கப்பட்டது அரசு ஊழியரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் தவேக தனது தேர்தல் அறிக்கையில் OPS பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்திருந்தது ஊழியர்களிடம் புதிய எதிர்பார்ப்பை உருவாகியுள்ளது. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் ஏற்பட்ட பணிச்சுமை, இடைநிலை ஆசிரியர்களின் சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கை, அங்கன்வாடி மற்றும் ரேஷன் கடை ஊழியர்களுடைய தீராத பிரச்சனைகள் போன்றவை அரசு பணியாளர்களின் மனநிலையை பாதித்திருக்கிறது. இந்த சூழலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் தபால் வாக்குகள் 3 முக்கிய அரசியல் அணிகளுக்கு பிரியும் நிலை உருவாகியிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு தங்களது கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக 1/4/2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அதேபோல் டெட் தேர்வு தொடர்பாக 2010க்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு துறைகளில் நிலவும் ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். கல்லூரி பேராசிரியர்களுக்கான CAS ஊக்க ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். தொகுப்பூதியத்தில் பணிபுரிவோருக்கு நிரந்தர பணி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் முக்கியமாக 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியரிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2002 முதல் 2010 வரை தொகுப்பு ஊதியத்தில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் பணிக்காலத்தை முழுமையாக கணக்கில் கொண்டு ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தையும் முறைப்படுத்த வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இந்த அனைத்து கோரிக்கைகளும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடையவை என்பதால் புதிய அரசு எடுக்கும் முடிவுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளன. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் 21 மாத நிலுவைத் தொகை குறித்த முடிவுகள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தையும் அரசியல் சூழலையும் தீர்மானிக்கும் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.